கிட்டத்தட்ட 52,000 சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இது. இந்த கோட்டைக்கு வடக்குல 2, தெற்குல 1, கிழக்குல 1 அப்படின்னு மொத்தம் 4 வாசல்கள் இருக்கு. வடக்கு வாசல்ல காவலாளியோட அறையும், தெற்கு வாசல்ல இங்க தங்கியிருந்து வேலை செஞ்சவங்களுக்கான பணியாளர்கள் அறையும் பார்க்க முடியுது. கோட்டை முழுக்க இடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த இடிபாடுகளை வச்சு அந்த காலத்துல இந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும், இந்த கோட்டையில வாழ்ந்த மக்களோட வாழ்வியல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியறது இந்த கோட்டையோட தனிச்சிறப்பு. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய அரண்மனைகளை பத்தி பதிவு செஞ்சிருக்கோம். ஆனா இந்த அரண்மனை தான் நம்ம பதிவு செஞ்ச அரண்மனைகள்லயே மிகப்பெரியது. வலது பக்கத்துல நீங்க பாக்குறது அரண்மனையோட கோட்டைச்சுவர். ஒரு தடவை இந்த கோட்டைச்சுவர் முழுக்க சுத்தி வந்தோம் அப்படின்னாலே இந்த அரண்மனையோட பிரம்மாண்டம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த அரண்மனையோட வடபுறத்து சுவர்ல 2 வாசல்கள் இருக்கு. அதுல ஒன்று தான் இது. இந்த வாசல் அப்படியே எல் வடிவத்துல போய் கிழக்கு பக்கத்து வாசலோட இணையுது. அரண்மனையோட மையப்பகுதியோட அமைப்பையும் கோட்டை சுவரோட அமைப்பையும் பார்த்தா ரெண்டும் வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டதா இருக்கலாம்னு தோணுது. இந்த வாசல் பிற்காலத்துல மண் சுவர் வச்சு அடைக்கப்பட்டிருக்கு. இந்த வாசலுக்கும் வடக்கு பிரதான வாயிலுக்கும் நடுவுல அரண்மனையில வேலை செஞ்சவங்க தங்குறதுக்கான அறைகள், அதாவது சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அரண்மனையோட ஒரு முகப்பு வாசல் பக்கத்துல ஜமீன் குடும்பத்தினர் வாழ்ந்த பிரதான பகுதிக்கு போற நுழைவாயில் இருக்கு. இந்த பிரதான வாசல் வழியா உள்ள போனா ஒரு பெரிய திறந்த வெளியும் ஒரு மூலையில ஒரு திண்ணை மாதிரியான அமைப்பு இருக்கு. இந்த பெரிய திறந்த வெளியில தான் ஒரு காலத்துல கால்நடைகள், குதிரைகள் கட்டப்பட்டிருந்திருக்கு. சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய திறந்த வெளி கழிப்பிடமா பயன்படுத்தப்பட்டு வருது. அதோ தூரத்தில் தெரியுது பாருங்க, அந்த இடத்துல தான் அந்த மண் சுவரால் அடைக்கப்பட்ட வாசல் இருக்கு. அந்த சுவர் அடைக்கப்படாத காலத்துல இந்த வழியாகவும் பொதுமக்கள் உள்ள வந்திருக்கலாம். இதுதாங்க ஜமீன் குடும்பத்தாரோட வசிப்பிட பகுதி, அதாவது அரண்மனையோட மையப்பகுதி. எப்படி புதர் மண்டி கிடக்குது பாருங்க. இதுக்கு மேல இந்த இடத்து வழியா உள்ள போக முடியாது. ஒரு ஓரத்துல இருக்கிற அந்த காலத்து வசிப்பிட பகுதியை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ நம்ம உள்ள போன வழி வாசல் கிடையாது, ஒரு பெரிய சுவர்ல உடைஞ்சிருந்த ஜன்னல் வழியா தான் உள்ள போனோம். சுத்தி முள் முளைச்சு கிடக்குது. வேற ஏதாவது உள்ள போறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. அதோ அந்த ஜன்னல் வழியா உள்ள போலாங்க. கரெக்டான அந்த ஜன்னல்ல ஏறி உள்ள போகும்போது இந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்தாரு. தம்பி, இந்த இடத்துல பாம்புகள் ரொம்ப அதிகம், பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையை சொல்லணும்னா பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு அழகான முற்றப்பகுதி கண்ணில் தெரிஞ்சது. அதனால அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சேன். இந்த பழைய படங்கள்லாம் பார்ப்போம்ல, நடு முற்றத்தில் ஒரு பெரிய அண்டா அல்லது பாத்திரம் இல்லைன்னா தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க. வெளியே இருந்து வர்றவங்க அதுலேருந்து தண்ணி எடுத்து காலை கழுவிட்டு உள்ளே போவாங்க. இடது பக்கத்தில் இருக்கிற இந்த காங்கிரீட் தொட்டியையும் வலது பக்கத்தில் இருக்கிற கல் தொட்டியையும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த கூடத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் தோணுச்சுங்க. எந்த இடத்துலையுமே மேலே இருந்த உத்தரம் உடஞ்சி கீழே விழுந்ததுக்கான தடயங்கள் பெருசாக இல்லை.
தடயங்கள்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்து வீடுகள் பெரும்பாலும் கட்டை கொத்து வீடு அப்படின்னு கட்டை போட்ட வீடுகளாக தான் இருக்கும். ஒருவேளை உத்தரம் அதுவாக இடிஞ்சு விழுந்திருந்தா ஏதாவது ஒரு இடத்துல கீழே பழைய தேக்கங்கட்டைகள் கிடக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முற்றத்தோட இன்னொரு பக்கத்துல திண்ணையும் அதுல நல்ல அழகான வளைவுகளோட தூண்களும் இருந்துச்சு. இந்த தூணை பார்க்கறதுக்கு காங்கிரீட் தூண் மாதிரி தெரியுதா? ஆனா இது காங்கிரீட் தூண் கிடையாதுங்க, கல் தூண். உருளை கற்களை வச்சு இந்த தூணை அமைச்சிருக்காங்க. அந்த கற்களை சுத்தி சுண்ணாம்பு கலவையை வச்சு பூசி வளவளப்பாக்கியிருக்காங்க. இதே மாதிரி அலங்கார வளைவுகளோட இருக்கிற தூண்கள் நல்ல முறையில் இருக்கிறத நம்ம தென்மலை அரண்மனையில ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதோ நடுவுல உயரமா ஒரு அமைப்பு தெரியுது பாருங்க. அந்த அமைப்பு மாடிக்கு வர்றதுக்கான படி கூட இருந்திருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த அரண்மனையில தரைத்தளம் மட்டும் கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அதாவது முதல் தளமும் இருந்திருக்கு. அரண்மனையோட மாடிப்பகுதி, கதவு, ஜன்னல், உத்தரம் இது எதுவுமே உடைஞ்சு விழுகலைங்க. அதுல இருந்து விலை உயர்ந்த மரங்களுக்காக உடைக்கப்பட்டிருக்கு. இந்நேரம் இது எந்த இடம் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் வட்டத்தை சேர்ந்த மூலிப்பட்டி கிராமத்தில் இருக்கிற அரண்மனை தான் இது. இதை பற்றி நிறைய யூடியூப் காணொலிகள் வந்திருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே இதை அரண்மனை அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் வீடியோ ஆரம்பத்துல இருந்தே இந்த கட்டிடத்தை நான் கோட்டை அப்படின்னு குறிப்பிட்டு வரேன். அது ஏன் அப்படின்னா, இந்த ஊரில் 400 ஆண்டுகள் பழமையான 2 அற்புதமான நடுகர்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த நடுகர்களோட காலத்தையும் இந்த கட்டிடத்தோட அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு காலத்தில் கோட்டை இருந்திருக்கலாம். அந்த கோட்டையில் வாழ்ந்த குறுநில தலைவர்கள் தான் பிற்காலத்தில் இந்த பகுதியோட ஜமீன்தார்களாக மாறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கட்டிடத்தோட அமைப்பு அப்படின்னு எதை சொல்கிறேன்னா, மையப்பகுதியில் இருக்கிற அரண்மனையையும் திறந்தவெளி பகுதியையும் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரே நேரத்தில் மொத்தமாக கட்டாமல் பகுதி பகுதியாக, அதாவது மாடியூலாக கட்டியிருக்காங்க. அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கட்டுமான பொருட்களும் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. இறுதியாக கட்டிடத்துக்கு ஒரு தெளிவான ஜியாமெட்ரியோ சிமெட்ரியோ இல்லை. இதையெல்லாம் வச்சு தான் இந்த இடத்துல 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியோட குறுநில தலைவன் வாழ்ந்திருக்கலாம். அவரோட காலத்தில் சகலவித பாதுகாப்புகளோடு இருந்த இந்த கோட்டை போக போக அரண்மனை அப்படின்னு சுருங்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு வாசலில் இருக்கிற பணியாளர்கள் தங்குமிடம். இதுக்கு உள்ளேயே கிணறும் இருக்குது. அந்த கிணத்துல இருந்து இரவு நேரத்தில் பல அமானுஷ்யமான சத்தங்கள் வர்றதா பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. இதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு வழியும் இல்லை. அதனால வீடியோவையே வெளியே நின்று தான் எடுத்தேன். அங்கே இருந்தவங்ககிட்ட இதை சுற்றி பார்க்கறதுக்கோ படம் எடுக்கிறதுக்கோ யார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு கேட்டப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் நீங்களும் அந்த பக்கம் போனால் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம். 2 விஷயம், உள்ள திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதனால கீழே பார்த்து நடங்க. அரண்மனையோட மைய பகுதியில் ரொம்ப புதர் மண்டி கிடக்கிறதுனால அங்கே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் இது மாதிரி வரலாற்று தடயங்களோ அல்லது உங்களுக்கு புரியாத கல்வெட்டுகளோ இருந்தால் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் ஐடி வழியாக எனக்கு தகவல் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட வரலாற்றை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.